நாகரிகம் அறியாத ஒருவர் தொழுகை கூட்டத்திற்குள்ளாகவே அசுத்தம் செய்ய தொடங்கினார். மற்றவர்கள் எல்லோரும் ஆத்திரப்பட்டு அவரை தாக்கவும் வெளியேற்றவும் முயன்றனர். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மனிதரை தாக்குதலில் இருந்து பாதுகாத்து அவரால் ஏற்பட்ட அசுத்தத்தை தானே கழுவி அந்த மனிதரையும் தூய்மைப்படுத்தி அவரோடு சேர்த்து தொழுதார். நபிகளின் இந்த மனிதாபிமானத்தையும் இரக்கத்தையும் கண்டு அந்த மனிதர் நபிகளின் தொண்டரானார். உண்மையான தொண்டு என்பது சமூகத்தை தூய்மைப்படுத்தும் பணி என்பதையும், எவ்வளவு முரட்டு மனிதராக இருந்தாலும் அவர்களை அன்பாலும் பொறுமையாலும் வெல்ல முடியும் என்பதை நமக்கு உணர்த்தும் சம்பவங்கள் இவை. அரசியல் வாழ்வு என்ற அறவாழ்வு வந்திருக்கும் நாம் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடும் இன்றைய ஆட்சி அமைப்பை தூய்மைப்படுத்த வேண்டிய கடமை நம் அர்ப்பணிப்பாலும் நிதானமான செயல்களாலும் செய்திட வேண்டும். நம்முடைய ஆட்சி அமைய தமிழ்நாடு மக்கள் ஆவலாக காத்திருக்கிறார்கள். மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.